பிரித்தானியா வரி நிவாரணம் வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவின் தீர்வை வரிக்கு என்ன நடக்கும்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நேற்று முன்தினம் அனுப்பிய கடிதத்தின் பிரகாரம் இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் பொருட்களுக்கு 44% அறிவிக்கப்பட்ட வரி 30% குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1 முதல் தீர்வை வரி அமுல்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். தீர்வை வரி தொடர்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ள 25 நாடுகளில் அதிக வரி சலுகை எமது நாட்டிற்கு மாத்திரமே கிடைத்துள்ளது. 144% காணப்பட்டது. ஏனைய நாடுகளுக்கு இவ்வாறு வழங்கப்படவில்லை. சில நாடுகளுக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலுக்கு 10% இருந்து 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே எமது கொள்கையான நிலைப்பாடாக உள்ளது. ஆகஸ்ட் 1 நாம் ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் 30% வரி அமுல்படுத்தப்படும். நாம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரி வீதத்தினை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம். ராஜதந்திர ரீதியில் அதனை மேற்கொள்ள நாம் எதிர்பார்த்துள்ளோம். உண்மையில் இந்த வரி குறைப்பு சிறந்தது. எனினும் 44% 30% குறைக்கப்பட்டது மாத்திரமின்றி ஏற்றுமதியில் நமக்கு போட்டியாக உள்ள ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்கா எவ்வளவு வீதம் வரி விதித்துள்ளது என்று பார்க்க வேண்டும். இதனுடன் ஒப்பிட்டே எமது வெற்றியை பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது ஜப்பானுக்கு 25% வழங்கப்பட்டுள்ளது, மோல்டோவிற்கு 25%, புரூனைக்கு 25%, தென்கொரியாவிற்கு 25%, கசகஸ்தான் 25%, இந்தியாவிற்கு 26%. எமது விலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படுமாயின் எமது சந்தையினை இழக்க வேண்டி ஏற்படும். எதிர்க்கட்சி முன்வைக்கும் விடயம் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு இவ்வளவுதான் குறைத்தார்களா என கேட்கின்றனர். சிலர் அதனை பாராட்டுகின்றனர். ஒருமித்த நிலைப்பாடு காணப்படவில்லை. எனினும் அது உங்களின் நிலைப்பாடு. இது பூகோள நிலைமை. இங்கும் அங்கும் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி அல்லது களியாட்டங்களுக்கு சென்று பேசும் விடயமல்ல. நாம் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடுவதை போன்று அமெரிக்காவுடன் ஏனைய நாடுகளும் கலந்துரையாடுகின்றன. நாம் ராஜதந்திர ரீதியில் சிறப்பாக செயற்பட்டமையாலேயே 40% 30% குறைந்துள்ளது. அதிக சாதக தன்மையினை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்தியாவிற்கு 26% என குறிப்பிட்டீர்கள். எனினும் அதனை இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனினும் நாம் பேசி 30% குறைத்துள்ளோம். இலங்கையின் ஆடைத்துறை உணவுப் பொருட்கள் சிலவற்றை தீர்வு வரையின்றி தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று குறுந்தகவல் அனுப்பியுள்ளது. சில நாடுகளுக்கு எம்மை விட குறைந்த வரி சலுகை அமெரிக்கா வழங்கியுள்ளமை நாம் அறிவோம். சில நாடுகள் அமெரிக்காவுக்கு வரி சலுகை வழங்கியே அவ்வாறு குறைந்துள்ளது. சில நாடுகள் அவர்களின் விமானங்களை கொள்வனவு செய்வதாக கூறியிருந்தன. நாம் இவ்வாறு குறைத்து பெற்றுக்கொண்டதனை பாராட்டும் நிலைமை இருந்தால் சிறந்தது. அதிகாரிகளின் பாரிய முயற்சியில் இது கிடைத்துள்ளது. மேலும் இதற்காக வர்த்தக அமைப்புகள் கடுமையாக உழைத்தனர். அனைத்திற்கும் எதிரான கருத்துக்களை கூறி அனைத்தையும் தவறு என கூறிக்கொண்டு நாம் இருந்தால் ட்ரம்பின் வீட்டிற்கு சென்று தேநீர் அறிந்து கொண்டு கலந்துரையாடி இதனை மாற்றியிருப்போம் என்று பாடசாலை மாணவர்கள் போன்று பேசாமல் தேசிய ரீதியில் சிந்தித்து கருத்து தெரிவித்தால் சிறந்தது. இந்தியா போன்ற பிற நாடுகளுடன் போட்டியிடும் நாடுகளை விட குறைந்த வரிமுறையை நாம் பெறாவிட்டால் அது முழு நாட்டையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும். குறிப்பாக நாம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் உள்ளோம். ஆகவே இது தொடர்பில் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும். இது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. இது உலக வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவால் நிறுவப்பட்ட ஒரு பொதுவான கொள்கையாகும். நீங்கள் குறிப்பிடும் சதவீதம் அந்த நாடுகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டு வரப்பட்ட விடயம். பொதுவான சூத்திரத்தின் ஊடாக சந்தை வீதம் ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான வர்த்தக இடைவெளி அந்தந்த நாடுகளுக்கு இடையில் காணப்படுவதனை பயன்படுத்தி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சாதாரண எண்கணிதம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரமே இந்தியாவிற்கு 26%, இலங்கைக்கு 44% வழங்கப்பட்டது. இதன் பிரகாரமே வழங்கப்பட்டுள்ளது. இதுவே பொதுவான நிலைப்பாடு. ஜூலை 9 வரை அவ்வாறான நிலைப்பாடே காணப்பட்டது. நாமே முதலில் கலந்துரையாடலுக்கு சென்ற நாடு. அதனையே நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். உலகில் உள்ள நூற்றுக்கணக்கான நாடுகளில் 25 நாடுகளுக்கே கடிதங்கள் கிடைத்துள்ளன. அதில் நாமும் உள்ளோம். முதலில் 44% காணப்பட்டதை தற்போது 30% குறைத்துள்ளோம். அதனை நாம் பாராட்ட வேண்டும். நிலைமையை சரியாக பயன்படுத்தவே நாம் ஒவ்வொரு முறையும் முயற்சித்தோம். சரியான முறையில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும். ஆகஸ்ட் 1 இன்னும் 2-3 வாரங்கள் உள்ளன. இது மிகவும் சாதகமான நிலை என்பதை நான் மீண்டும் கூறுகின்றேன். 44% 30% குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அதனை மேலும் குறைக்க, அதனை குறைத்து இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு வருவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம்.
இதேவேளை தீர்வை வரி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நியூஸ்லைன் நேர்காணலில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 44% 30% குறைக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் தான். ஆனால் வரி விவகாரத்திலே இலங்கைக்கு கூடுதலான பாதிப்பு என்றால் எங்களுக்கு ட்ரேட் பேலன்ஸ், அதாவது நாங்கள் அமெரிக்காவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிற பொருட்களும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களும் இடையிலான வித்தியாசம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. என்றால் எங்களுடைய கூடுதலான பொருட்கள் நாங்கள் ஏற்றுமதி செய்கிற, நாங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்போ பல நாடுகள் இதுக்கு வேறு வகையாக வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து அந்த நாடுகளின் ஊடாக இறக்குமதி செய்கிறதுக்கெல்லாம் சில நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் இலங்கை அரசாங்கம் அவ்வாறு எடுத்ததாக அறிய முடியவில்லை. இன்னும் பல மாற்று வழிகள் இருக்கின்றது. உதாரணமாக ஜனாதிபதியை ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று ஜனாதிபதி நடத்தினார். அந்த எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து ஒரு சர்வ கட்சி மாநாடு நடத்திய பொழுது அந்த ஆலோசனைகளை அரசாங்கம் சரியாக எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் அதிகளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரி தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீட சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் கருத்து தெரிவித்தார். கண்டுகட்ட பேச்சு நடத்தி அமெரிக்கா இலங்கை பொருட்களுக்கு விதிக்கும் வரி 30% குறைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு இலங்கையை விட கூடுதலான வரியை அமெரிக்கா விதிக்கின்றது. இப்பொழுது அந்த நாட்டு பொருட்களை விட இலங்கை பொருட்கள் அமெரிக்காவில் மலிவாக இருக்கும். இன்னொரு விடயம், வியட்நாம் இந்தியாவை பொறுத்தவரையில் வியட்நாமுக்கு 20%, இந்தியாவுக்கு 26% விதிப்பதனால் இலங்கைக்கு 30%. ஆகவே வியட்நாம் பொருட்களும் இந்திய பொருட்களும் இலங்கை பொருட்களை விட அமெரிக்காவில் மலிவாக இருக்க போகின்றன. இதனால் இலங்கைக்கு சில சங்கடங்கள் இருக்குது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை இலங்கைக்கு மிகையாக இருக்கின்றது, அமெரிக்காவுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது. இந்த இடத்துல அமெரிக்காவிடமிருந்து எந்த பொருட்களை இலங்கை வாங்கலாம்? ஏன்னா வர்த்தக அந்த சமநிலையை பேணுவது கடினம். ஏன்னா நாங்கள் அமெரிக்காவிடமிருந்து யுத்த விமானங்களை வாங்க இயலாது. ஆகவே கோதுமையை அமெரிக்காவிடமிருந்து இலங்கை இறக்குமதி செய்யலாம் அதிகம். ஆனால் இதனால் இந்தியா பாதிக்கப்படும். ஆகவே இந்தியாவுடன் இலங்கை பேச வேண்டி வரும், அமெரிக்காவுடன் பேச வேண்டி வரும். மேலும் வரிகளை குறைத்தால் அது இலங்கைக்கு லாபகரமாக இருக்கும்.